இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ராமனுக்கு தான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இதுக்கு மேலே இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம 2 பேருக்கும் கல்யாணங்கிறது கேள்விக்குறிதான். உன்னோட இந்த வன்மம் குழந்தைங்களையே பழி வாங்குதுன்னா உன்னை நம்பி நான் எப்படி அப்ப கல்யாணம் பண்ணிக்க முடியும்? உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆதி, இப்ப எதுக்கு சம்மந்தமே இல்லாம இது கூட கனெக்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க? நான் பண்ணது தப்புதான். அதுக்காக கல்யாணம் நடக்காது அது இதுன்னு பேசுற அளவுக்கு உனக்கு அவதான் ரொம்ப முக்கியமா போயிட்டாளா? இந்த விஷயத்துல என்னால உன் பக்கம் நிக்க முடியாது மித்ரா. நீ பண்ணது மன்னிக்க கூடிய தப்பே கிடையாது. பாரதி, பாரதி. என்ன ஆதி? மித்ரா, நீ செஞ்ச தப்புக்கு பாரதி கிட்ட மன்னிப்பு கேளு. மித்ரா கேளு. என்ன மன்னிச்சிரு பாரதி, தெரியாம பண்ணிட்டேன். இனிமே இந்த மாதிரிலாம் நடக்காது. நான் பண்ணது ஏன் தப்புதான். இதுக்கு மேல இந்த மாதிரி தப்பு எதுவும் நடக்காதுன்னு நான் நம்புறேன். நடந்துச்சு, அப்புறம் நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது. இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல விரும்பல. குழந்தைங்க மேல இனிமே கை வைக்காத. நான் உன்கிட்ட நியாயமா நடந்துக்கணும்னு நினைக்கிறேன். அது இனிமே உன் கையில தான் இருக்கு. ஐம் so sorry. நான் இப்படிலாம் நடக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. மித்ரா பண்ண தப்புக்கு நான் உன்கிட்ட மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்கிறேன். நீங்க எதுக்கு அது என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க? இதுல உங்க தப்பு எதுவுமே இல்ல. நடக்கிற எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு நான் இந்த வீட்டுல இருக்கிறது தான் இது எல்லாத்துக்கும் காரணம். அப்போ எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நீங்க இந்த வீட்டுல இருக்கீங்க, அப்படிதானே பாரதி? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. ஓகே ஓகே, டென்ஷன் ஆகாதீங்க. உங்களை யாரும் இந்த வீட்டை விட்டு போக சொல்லி கேட்க போறது இல்ல. இப்படி நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை துணையை அமைச்சு கொடுக்கணும்னு நான் இவ்வளோ போராடிக்கிட்டு இருக்கேன். ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் என்னால கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியும். எனக்கும் மித்ராவுக்கும் கல்யாணம் நடக்கிறப்போ நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா கேள்விக்கும் சரியான பதில் கிடைக்கும்னு நான் நம்புறேன். ஆனா நீங்க நினைச்சா இப்போ இந்த நிமிஷம் எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்கும். இப்ப கூட நீங்க என்கிட்ட உங்க ஹஸ்பண்டை பத்தி சொல்லிட மாட்டீங்களாங்கிற எதிர்பார்ப்புல தான் நான் இவ்வளவு தூரம் பேசுறேன். பட் நீங்க எதுவும் சொல்ற மாதிரியே தெரியல. முடிஞ்சு போன விஷயத்த நான் திரும்ப ஆரம்பிக்கணும்னு நினைக்கல. இன்னைக்கு நடந்த விஷயத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தெளிவா புரியுது. இதுக்கு மேல நான் இந்த வீட்டுல இருக்கிறது சரியா வராது. அதனால நான் இங்க இருந்து கிளம்பலாம்னு நினைக்கிறேன். ஏன் திடீர்னு உங்க முடிவை மாத்திக்கிறீங்க? நீங்க இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் இந்த வீட்டுல தான் இருந்தாகணும். அதையும் மீறி நீங்க போகணும்னு நினைச்சா அது நடக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் பாரதி, இனிமே குழந்தைங்களுக்கு எந்த தப்பும் நடக்காது. அதுக்கு நான் கேரண்டி. அது எப்படி நீங்க அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியும் பாரதி. ஆனா கண்டிப்பா குழந்தைங்களுக்கு எதுவும் நடக்காது. நடக்கவும் நான் விட மாட்டேன். உங்களுக்கு அந்த மித்ராவை பத்தி தெரியாதாதே, அதனால்தான் அவ கேட்ட மன்னிப்ப உண்மைன்னு நம்பி பேசிட்டு இருக்கீங்க. என்ன பாரதி, என்ன பதில் பேசலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்படிலாம் எதுவும் இல்லாதே. இப்ப கூட நீங்க மறைச்சிட்டு இருக்கிற ரகசியத்தை பத்தி என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? ஏன் பாரதி? சொன்னா என்ன ஆயிடும்? அப்படி உங்களுக்கும் உங்க ஹஸ்பண்டுக்கும் என்னதான் பிரச்சனை? இப்படி எந்த கேள்விக்கும் பதில் தெரியாம நான் உங்க முன்னாடி நின்றுட்டு இருக்கேன். ஆனா நீங்க சொல்ல மாட்டீங்கல்ல. என்னால அப்படி விட முடியாது பாரதி. கண்டிப்பா இது எல்லாத்துக்கும் சீக்கிரமா ஒரு முடிவு வரும்.
வர வைப்பேன். திரும்பவும் சொல்றேன், இது சரியா வராது. புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். என்னண்ணே அண்ணி எதுவும் பதில் சொல்லாம போறாங்க? ஆமாம் தவக்கலை, ஆனா நான் விட மாட்டேன். கண்டிப்பா பாரதி வாயால எனக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம்னு சொல்ல வைப்பேன். அதுக்கு தானே இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். நீங்க கவலை விடுங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். பாட்டி, நீங்க சொல்ற விஷயம் எனக்கு புரியாம இல்ல. ஆனா என்ன என்ன பண்ண சொல்றீங்க? நீ நினைச்சா எதை வேணும்னாலும் பண்ணலாம். இப்பவாது நான் சொல்றத கேளு. உடனே ஆதித்ய வீட்டு போய் நீதான் அவனோட பொண்டாட்டி, ஆதித்யாவும் தமிழும் அவனோட பசங்க தாங்கிற உண்மையை பட்டுன்னு போட்டு உடைச்சிரு. பாட்டி, நீங்க சொல்ற விஷயம் அவ்வளவு ஈஸி இல்ல பாட்டி. நான் அப்ப சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். என்னால முடியாது. ஏன் முடியாது? முடியணும். பிள்ளைகளை பெத்தவ தானே நீ. எந்த நிமிஷம் என்ன நடக்கும்னு பயந்துகிட்டு இன்னும் இந்த வீட்டுல எத்தனை நாளைக்கு தான் இருக்க போற? எந்த வேணும்னாலும் நடக்கட்டும். நீ தயவு செஞ்சு ஆதிக்கிட்டு போய் எல்லா உண்மையும் சொல்லிடு. அதான் நல்லது. ஆதிக்கு ஆதித்யா தான் பிள்ளைன்னு தெரிஞ்சிருந்தா இப்படி ஒரு விஷயத்தை நடக்க விட்டுருக்கவே மாட்டான். போதும் பாரதி, நீ ஆதியை பிரிஞ்சிருந்து இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். இதுக்கு மேலையும் ஒண்ணு நீ கஷ்டப்படுத்திக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. பாட்டி, கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா? நான் ஏன் பேசாம இருக்கணும்? நான் என்னத்தை அப்படி தப்பா சொல்லிட்டேன்? ஆதித்யாவை அப்படி பார்த்ததுக்கு அப்புறம் என்னால நீ இப்படி இருக்கிறது ஒத்துக்கவே முடியாது பாரதி. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. உடனே இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். என்ன முடிவு பாட்டி? நான் ஏன் இதை ஆதிக்கிட்ட சொல்லாம இருக்கேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறமும் நீங்க எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. போதும் பாரதி, நீ உண்மையை சொன்னா ஆதிக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நீதான் தேவையில்லாம கற்பனை பண்ணிட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணு ஆகாது. நீ போய் தைரியமா சொல்லு. இல்ல பாட்டி, என்னால முடியாது. நான் சொல்லி அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த குற்ற உணர்ச்சியோட என்னால ஆயுசுக்கு வாழ முடியாது. உன்னை பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு பாரதி. தொட்டு தாலி கட்டின புருஷன் குத்துக்கல்லு மாதிரி கண்ணு முன்னாடியே நிக்கிறான். ஆனா நீ அவனுக்கு இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடுமோன்னு சொல்லி இப்படி பயந்துகிட்டே இன்னும் எத்தனை நாளைக்கு காலத்தை கடத்த போறேன்னு சத்தியமா எனக்கு தெரியல. நீங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்கிற பாதிப்பு உங்க 2 பேருக்கு மட்டும் இருந்தா பரவாயில்ல. இன்னைக்கு பாத்தியா, அதனால ஆதித்யாவுக்கு பிரச்சனை வந்திருக்கு.